ராதிகா அவர்கள். ஏன்னா இப்ப எங்க போனாலும் தலைவர் பேசுவதை விட புதிதாக வந்திருக்கிறார்கள் என்ன கருத்தை சொல்கிறார்கள் என்று நாளைக்கு என்ன தலைப்பொருள் எனக்கு தெரியும். ஏன்னா என் தலைப்பு வராது, அந்த தலைப்பொருள் எனக்கு தெரியும். இதுதான் விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை வைத்திருக்கோம் என்று சொன்னால் எங்கே போயிடுவாங்க. அவங்க வரக்கூடாது மட்டம் தட்டுறது வந்து என்னுடைய பழக்கம் கிடையாது. அது நிறைய பேர் பழக்கம் இருக்கும். உலகத்தை அறிவு ஆற்றல் திறமை உள்ளவங்க வந்துவிடக்கூடாதுன்னு நினைப்பவர்கள் பல. அதுல ஒருத்தர் அந்த கால கையெல்லாம் போட்டது. அவருக்கு எனக்கு என்ன பிரச்சனை இல்லை, அடிக்கடி வந்து சொல்லிட்டே இருக்காங்க. மனசுல ரொம்ப ரொம்ப நேசிக்கும் போது என்னை நினைச்சிருக்கனால ஏதாச்சும் போட்டு தலைவர் பத்தி நல்லது போட்டு கெட்டது போட்டு போட்டுட்டே உங்களுக்கு நன்றி. போஸ்டர் கூட நீங்க சரத்ராஜ் போட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த அளவுக்கு உயர்ந்திருப்பாங்க. ஒருவர்களை பற்றி தம்பி பேசும்போது அமைதியா இருக்கீங்கன்னா பேசுறது தெரியும். ஏன்னா உங்களை பற்றி பேச போறேன். வருங்கால இளைஞர்கள், வருங்கால சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று என் பார்வையில் எப்படி என்பதையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒன்றிய மன்ற நிர்வாகிகளுக்கு ஆலோசனை கூட்டத்தில் மன்ற நிர்வாகிகள் எப்படி பயணிக்க வேண்டும், பொறுப்பாளர்களாகவும் துணை பொறுப்பாளரும் நியமித்திருக்கின்ற தொகுதி பொறுப்பாளர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும் சுருக்கமாகவும் சிறப்பாக எடுத்துரைத்து செல்ல வந்திருக்கிறேன். அமைதி காத்தாதான் எதுவுமே புரியும். கேள்வி ஞானம் சொல்லுவோம், என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டு புரிஞ்சுக்கிட்டாதான் அதை பற்றி நம்ம சிந்தித்து பார்க்க முடியும், செயல்படுத்த முடியும். இதுவரைக்கும் இருந்திருக்க பத்திரிகை சகோதரர்களே, பாதுகாப்பு ஏற்பாடு செய்துள்ள காவல்துறை நண்பர்களே, இந்த விழாவுக்காக அயராது உழைத்த அனைத்து சகோதர சொந்தங்களே அனைவருக்கும் அன்புகலந்த மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறந்த ஒரு வரவேற்பு, மகிழ்ச்சி தான். காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக ஒரு 2 மணி நேரம் பேசலாம் என்று நினைக்கிறேன். பேசணும்னு ஆர்வம், ஆனால் சீக்கிரமா பேசி நல்ல கருத்தை நறுக்கென்று நச்சென்று சொல்ல வேண்டிய பதிலை, யாருக்கு சொல்ல வேண்டிய பதிலை, எப்படி சொல்ல வேண்டும் என்பதை சிறப்பாக எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கே நமது இயக்கத்தின் கொள்கை பரப்பர் செயலாளர் சொன்னது போல ஜனவரி 18ஆம் தேதி அன்று அனைவரையும் சென்னைக்கு வரவழைத்திருந்தேன். அதற்கு முதல் காரணம், ஒரு வருட காலம் யாரையும் சந்திக்காத ஒரு சூழல். நான் சந்திக்கவில்லை, பலரை சந்திக்கவில்லை, ஒரு சிலரை நான் சந்தித்திருக்கின்றேன். யாரையும் சந்திக்காத ஒரு சூழல். அந்த சூழலில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஒரு புறம். அது மட்டுமல்லாமல் டிசம்பர் 8ஆம் தேதி அன்று ஹைதராபாத்திலே படப்பிடிப்பில் இருக்கும்போது கொரோனா தொற்று இன்னைக்கு தொற்றிக் கொண்டதால் மருத்துவமனையில் 1 வார காலம், அதன் பிறகு வீட்டிலே என்னை தனிமைப்படுத்திக் கொண்டது 15 நாட்கள். அந்த 22 நாட்களும் நான் பார்க்கின்றேன். என் வாழ்க்கையிலே ஒரு நெகிழ வைத்த ஒரு சம்பவம் என்று சொன்னால், நான் மருத்துவமனையிலிருந்து நோயின்றி திரும்ப வேண்டும் என்று எனக்காக குட்டியில் நடந்து போனவங்க, தவழ்ந்து போனவங்க, உருண்டு போனவங்க, பலவிதமான பிரார்த்தனைகள் தேவாலயங்களிலும் சரி, கோயில்களிலும் சரி, மசூதிகளிலும் சரி, எனக்காக பிரார்த்தித்து எங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், தலைவர் சிறப்பாக திரும்பி வர வேண்டும் பிரார்த்திக்கும் அனைவரின் பாதத்தை தொட்டு நான் நின்று கொண்டிருத்துக் கொள்கிறேன். கொடிய நோய் சொன்னாங்க, மாநில மகளிரணி செயலாளர் சொன்னார்கள், கொடிய நோய். நானே சொல்ல பார்த்துங்க, அது முதல் 3 நாள் உங்களுடைய மனது வந்து தளர்ந்து போய்விடும். இது என்ன செய்ய போகுது, நமக்கு என்ன ஆக போகுது என்ற பயம் ஒரு புறம் இருந்தாலும், நமக்கு என்று ஒன்று வந்துவிட்டால் நம் குடும்பம் எப்படி இருக்கும், நம்ம சமத்துவ சொந்தங்கள் எப்படி இருப்பாங்க நினைத்தவன் தான். ஆக அந்த நோய் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா நீங்க பாதுகாப்பாக தான் இருக்கணும். அப்ப நீங்க கேட்கலாம், நீங்க பாதுகாப்பு இல்லையா, மாஸ்க் போட்டுட்டீங்க, மாஸ்க் வந்து போட்டேன். பேசும்போது நான் யார் பேசுறானே தெரியாது. அந்த காலத்துல படத்தை பார்த்தீங்கன்னா இந்த டெலிபோன் வச்சுருந்தாலும் கட்சி போட்டு பேசுவான். அந்த மாதிரி பாருங்க, நான் காலையில் கூட போயிட்டு பேசுறேன், நீங்க யார் பேசுறீங்க, தலைவர் தான், அப்படி அப்படின்னு தலைவர் சாதி தலைவர், அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. குரல் வளம் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆக இங்கே ஒரு சில கருத்துக்கள் மட்டும் சொல்ல வேண்டும் ஆசைப்படுகிறேன். அந்த 18ஆம் தேதிக்கு பிறகு 28, 29, 30, 31, 1, 2 இந்த 6 நாட்கள் மண்டலம் வாரியாக இன்று தமிழகத்தின் அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது, தொகுதி பொறுப்பாளர்களும் துணை பொறுப்பாளர்களும் எவ்வாறு செயல்படுகிறார்கள், எவ்வாறு செயல்பட வேண்டும், எதை தெரிந்து கொண்டு எதை புரிந்து கொண்டு எப்படி அவர் உழைப்பை உயர்த்த வேண்டும் என்பதையெல்லாம் நேரடியாக சென்று ஆலோசனைகள் வழங்கி, நீங்கள் சற்று சுணங்கி இருந்தால் உங்களுக்கு உத்வேகம் கொடுத்து எனர்ஜி கொடுக்கணும்னு சொல்றீங்க, அதை செய்து அதே சமயத்தில் 18ஆம் தேதி ஒரு கருத்துப்பட்டி வைத்திருந்தோம். அதில் உங்களுடைய கருத்துக்களாக தெரிவித்திருக்கிறேன். உங்களுக்கு நேரடியாக அழைத்து உங்கள் கருத்துக்கள் சிறப்பாக இருந்ததா இல்லையா, உங்கள்
கேட்க இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் தினமும் மாநில நிர்வாகியும் சரி, மாவட்ட செயலாளரும் சரி, குறுஞ்செய்தி மூலமாக எங்களிடம் சில கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த கருத்துக்கள் நேரடியாக செல்லும் போது, நேரடியாக மக்களை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள், அந்த மக்களின் மனதிலே 2020க்கு பிறகு அவர் மனநிலை எப்படி இருக்கிறது? ஏன்னால் உலகத்தையே புரட்டி போட்டு விட்டது இந்த கொரோனா. ஏழை பணக்கார என்ற பாகுபாடு அல்லாமல் அனைவரையும் தாக்கி இருக்கிறது இந்த நோய். பல பேர் ரொம்ப துன்பப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வீழா குடும்பத்தில் இருக்கிறார்கள். ஆக இந்த 2021 அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் வாழ்க்கை தரமும் பொருளாதார தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட திட்டங்களை வகுக்க வேண்டும்? அவங்க நல்லா இருக்கும். அதான் எனக்கு மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். என்னை நான் அரசியல் ஈடுபடுத்திக் கொண்டேன் என்று சொன்னால் அது மக்களுக்காக. நான் வந்து நடிகராக இருந்தா நான் தான் சூப்பர் ஸ்டார். அதோட தப்பே இருக்கணும். மாற்றமே மாற்ற நடிக்க சூரியவம்ச திரைப்படத்துக்கு அப்புறம் நான் தொடர்ந்து நடித்துக் கொண்டே இருந்தால் நான் சூப்பர் ஸ்டார் ஆயிருப்பேன். ஏன்னா சில சமயங்களில் நாம் என்னவாக வர வேண்டும், எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சிந்தனை இல்லாமல் செயல்படும் போது ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. அந்த தடுமாற்றம் என் வாழ்க்கையில் வந்துவிட்டது. நான் அப்பே வந்து சரி, இந்த 1996ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் டிஎம்சியால் தமாகவை ஆதரித்த ஐயா மூப்பனார் அவர்களின் கட்சிக்கு 40 நாட்கள் பிரச்சாரம் செய்தேனே. அன்று சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பிச்சா இன்னைக்கு நான் தான் ஆட்சி இருந்தேன். அன்னைக்கு 50 சீட்டுகள் தான் கலைஞர் கொடுத்திருப்பாரு. எனக்கு அப்ப அரசியல் ஞானம் இல்லை, சுயநலம் இல்லை. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அங்கிருந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி, அந்த ஆட்சிக்கு எதிராக நான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று களத்தில் இருக்கிறேன். சொன்னதோட நான் போய் அமெரிக்காவில் உட்காந்துக்கிறேன். நான் களத்தில் இறங்கி 40 நாட்கள், அப்பெல்லாம் 10 மணிக்கெல்லாம் பிரச்சாரம் முடிக்கணும்ன்ற எல்லாம் கிடையாது. 24 மணி நேரம் பிரச்சாரம். போய் படுத்துற 4 மணி படுப்பதற்கு 6 மணிக்கு திருப்ப அயராக உழைத்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமர்த்துவதற்காக என்பதை இத்தருணத்தில் நான் தெரிந்து கொள்கின்றேன். நான் பலருக்கு இந்த செய்தி தெரியாது. அதிகமான தொலைக்காட்சி இல்லாத சூழலிலும், சோசியல் மீடியா அதிகமாக இல்லாத சூழலும், சரத்குமார் என்ன பெரிய அரசியல்வாதி கேட்கிறப்ப இன்னைக்கு பதில் சொல்றேன். ஏன்னா காலம் கணித்து விட்டு பதில் சொல்வதற்காக. ஏன்னா யாருக்கு என்ன பத்தி தெரியல. ஏன்னா சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா வருவாரு வரமாட்டார்கள் தான் அது 8 கால நியூஸ். நம்ம மாதிரி அறிவாளிக்கு தான் கிடையவே கிடையாது. அதனால பத்திரிகை சகோதரர்கள் நான் கோச்சிக்கிறேன். நீங்க வந்து செய்தி போட்டாலும் தான் போடாட்டி விடலாம். ஏன்னா எல்லாருமே பத்திரிகை, எதிர் பத்திரிகையாளர் பாருங்க, எல்லாருமே பத்திரிகையாளர். செய்தி எப்படியாச்சும் எங்கேயாச்சும் போயிடுது. ஆகவே ஒன்றை மட்டும் நான் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால நான் பயணித்த வாழ்க்கையில இந்த 18ஆம் தேதி அன்று 3 பணிகள் செய்தோம். ஒன்று, இந்த பொறுப்பாளர் அறிவித்தது, துணை பொறுப்பாளர் அறிவித்தது, கொள்கை பரப்பு செயலாளர் சொன்னது போல புதிய கொடியை அறிவித்தது, அறிமுகப்படுத்தது, புதிய வேட்டி அறிமுகப்படுத்தது. காரணம் 3-4 கட்சிகள் ஒரே மாதிரி வேட்டி. தமிழகத்தில் வந்து அரசியல்வாதியின் அடையாளமே இந்த வேட்டியை பார்த்தா எந்த கட்சின்னு சொல்லிடலாம். அப்படி இருப்பதன் காரணத்தினால் இவர் இந்த கட்சியோ அவர் அந்த கட்சியோ என்று தெரிவதற்கு இது இந்த கட்சி தான் சொல்றதுக்கு இங்க கொடியும் மாற்றி விட்டேன். ஆனால் கொடி இந்த கலர்லாம் அதே தான். அந்த சமத்துவம் இன்னும் இந்த சமத்துவமாக தான் இருந்து கொண்டிருக்கார். அந்த 3 நிகழ்வும் அது நடந்தது. வேற வந்து காரணமும் கிடையாது. இப்ப நல்ல புது கொடியோட தூரத்துக்கு பார்த்தா நல்லாவே தெரியுது கொடி. அது கோல்டன் எல்லோவா கொஞ்சம் மாற்றிக்கணும், லெமன் எல்லோவா குறைச்சிட்டு கோல்டன் எல்லோவா மாற்றிக்கணும். ஆக இந்த சுற்றுப்பயணம் நேரடியாக நமது நிர்வாகிகள் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு சில வந்திருந்தாலும் அவருடைய கருத்தால் நீங்க ஆழமா வந்து சொல்லுங்க. இந்த சுற்றுப்பயண நிகழ்வு எங்க தொடங்கணும்? ஏன்னா இது வந்து என் கூட பயணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த கடந்த 28ஆம் தேதியிலிருந்து ஒரே செய்தியை சொல்லிக் கொண்டு செல்கிறார். ஒருத்தர் சொல்றாங்க, மாற்றி மாற்றி நியூஸ் போடுறாங்க. வாய் பிடித்ததும் மாங்காய் பிடித்ததும் படத்தை சொன்னது தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அது அவர் எதுக்காக சொல்றாரு அவருக்கு தான் தெரியும். ஆனால் நான் சொல்றது வந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் சில கருத்துக்களை, சொல்ல வேண்டிய கருத்துக்களை அவர்கள் படித்திருக்காவிட்டாலும் பார்த்திருக்காவிட்டாலும் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருப்பதால் சில கருத்துக்களை பதிவு செய்யும். அதனால இங்க நான் சொல்ல போறது முதல்ல வந்து வேலூருக்கு போனோம். வேலூருக்கு போன உடனே பலரும் கேட்டாங்க, வேலூர் செலக்ட் பண்ணிருக்கீங்க, அங்க என்ன அப்படின்னு. அவர்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய கடமை, வேலூர் தான் முதல் மிகப்பெரிய ஒரு புரட்சி. சிப்பாய் மியூட்டினி 1757ஆம் ஆண்டு மீறல் உத்தரப்பிரதேசத்தில் நடந்தாலும் அதற்கு விதை விதைத்தவர்கள் 1706 ஜூலை 10ஆம் தேதி என்று வேலூர் இருந்த ஆங்கிலேயர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்த சிப்பாய்கள் கோட்டைக்குள் சென்று ஆங்கிலேய அதிகாரிகளை சுட்டு வீழ்த்தி அதன் பிறகு ஆற்காட்டிலிருந்து வந்தாங்க. இங்கிருந்து வந்தாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 2000-3000 பேரை அவர்கள் வீரமரணம் அடைந்தார்கள். அப்ப 1706ஆம் ஆண்டே வேலூரிலே
புரட்சி, சிப்பாய் புரட்சி துவங்கி இருக்கிற செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு புரட்சி பூமியிலும், அது மட்டுமல்லாமல் சூரபத்மனை ஸ்கந்தன் என்று அழைக்கலாம், சுப்பிரமணியன் என்று அழைக்கலாம், கார்த்திகேயன் என்று அழைக்கலாம். வேறெடுத்து சூரபத்மனை சம்ஹாரம் செய்த இடம் அந்த இடம். ஆக அந்த தைப்பூசத்திற்காக போனதால அந்த இடத்துல போனவன அந்த தைப்பூசத்திற்கான அர்த்தம் என்ன சிந்தித்து பார்த்தீர்கள். அங்க வந்து துவங்கியது 28ஆம் தேதி தைப்பூசம். ஆக இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு புது உணர்வு. இது எப்படி அமைந்தது? நான் ஏதாச்சும் வேலூர் போவோம், அங்கிருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா அப்படியே சென்னையிலிருந்து சார்ந்த போறோம், திரும்பி விருகம்பாக்கம் வர வேண்டியிருக்கு, விருகம்பாக்கம் முடிச்சு காலையில் திருச்சிக்கு போக வேண்டியிருக்கு, கும்பகோணம் போக வேண்டியிருக்கு, தஞ்சை மண்டலம் போக வேண்டியிருக்கு, இங்கே வர வேண்டியிருக்கு, திருச்சி போக வேண்டியிருக்கு என்பதால் சிந்தித்து பார்க்கும்போது இந்த இயக்கத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி தானாகவே அமைந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். ஒரு புரட்சி உள்ளத்திலிருந்து வர வேண்டும். உழைப்பவர்கள் அதிகமாக சொன்னாங்க. ஏன்னா பலரும் என்ன முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு இயக்கத்தை துவங்கும் போது எதற்காக இயக்கத்தை துவங்குகிறார்கள்? மக்களுக்கு முதன்மையாக சேவை செய்ய வேண்டும், சிறப்பான சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு சிறந்த திட்டங்களை அறிவிக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். ஆக கட்சி துவங்கும் போது மக்கள் சேவைகளை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது அந்த இயக்கத்தின் தலைவர் அந்த நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணம் தான் அனைத்து கட்சிகளும் இருக்கும். மாற்று கருத்தே கிடையாது. அது தரம் பிரிக்க வேண்டாம், யாருக்கு அந்த ஆசை. அதனாலதான் நான் நடராஜன் பத்தி சொன்னேன். நிறைய வேகப்பந்து வீச்சாளர் இருந்தாலும் கூட நடராஜன் கோரிக்கை போடக்கூடாது, அது முயற்சி பண்ணிடக்கூடாது. அவர் முயற்சி எடுத்திருக்காரு. அவர் வராருன்னா எப்படிப்பட்ட களமாக இருந்தாலும் உங்கள் மனதிலே தோன்றதில்லை, நீங்கள் மனதும் மக்களுக்கு சேவை செய்வார். ஆக நீங்கள் சிறப்பாக பணியாற்றுகிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இன்றல்ல நாளை அல்ல என்றாவது ஒரு நாள் தமிழகத்தில் ஆட்சி பிடித்து அமர்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு வரும். வாய்ப்பு வரும்னு சொன்னோட ஒரு விவேகானந்தருடைய இதில் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு கடவுளிடம் பேசியதாக ஒரு கற்பனை கதை. காட்டிற்கு சென்று அனைத்தையும் தொடர்ந்து காட்டிற்கு செல்வோம் என்று சென்று இறைவனிடம் பேசுவது போல ஒரு கற்பனை. அவர் கேட்கிறாரு, இங்க வந்து காட்டுக்கு போனா ஒரே புதரா இருக்க அப்படின்னு சொல்லி, அங்க மூங்கில் இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல புதர் அதிகமா இருக்குன்னு சொல்லி கடவுளிடம் சொல்ல, புதர் அதிகமா இருக்கு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, புதர் தான் இருக்கு, மூங்கில் வரலன்னு சொன்ன 5ஆவது ஆண்டுக்கு பிறகு 2-3 இலைகள் கொடுத்து வந்துச்சு. அவர் சொன்னாரு, இந்த முற்புறுதல்கள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும், ஆனா வேறு ஆழமாக சென்று பரவி வெளியே வரும்போது அந்த மூங்கில் செடி வந்து வளர 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 பார்த்து எங்கேயோ போயிடும். அதான் சமத்துவம் மகிழ்ச்சி, அதான் சமத்துவ மகிழ்ச்சி. அதனால ஆழமாக பாய்ந்த, அதாவது கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளமாக இருந்தாலும் அமைதியாக ஒரு ஆடுதான் ஆழமாகும். நாங்கள் வந்து உழைச்சிட்டு இருக்கோம். 13 ஆண்டுகள் இயக்கத்தை துவங்கி, அதுக்கு முன்பு 1996ஆம் ஆண்டே நான் அரசியலுக்கு வந்தவன். அதுவும் பல பேருக்கு தெரியாது. பல பேர் கேட்கறாங்க, யாருன்னு சில பேருக்கு தெரியாது. நடிகர் என்று தெரியும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பின்னாடி நான் என்ன பண்ணேன், சைக்கிள் போய் பேப்பர் போடுறது, பத்திரிகையாளராக இருந்தது, அதுக்கு ஒரு டெலிவிஷன் கடை வச்சது, லாஸ் ஆனது, படம் எடுத்தது, திரும்பி லாஸ் ஆனது, தெருவுக்கு வந்தது, 5 ரூபா மவுண்ட் ரோடு வந்து அடையாளம் நடந்து வந்தது, என் நண்பன் மதுராந்தன் புறப்பட்டு 500 ரூபாய் கையில் கொடுத்துட்டு போனது, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பார்த்து பார்க்கலாம். அரசியல் என்று சொல்லும் போது இவர் சொன்னார், விவேகானந்தன் பேசும்போது சொன்னார், அது என்ன அர்த்தம் என்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் தான் பார்த்தீங்கன்னா மூத்த உறுப்பினர். புதுசாக எப்ப சேர்ந்தாரு, ஏன்னா என்னுடைய பெரியப்பா, ஏன்னா அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவன் நான் ஒன்றும் புதுசு இல்லை. அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள் இவங்களாம் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருந்தவன். இங்கெல்லாம் தெரியும், கேடிகே தங்கமணி பாராளுமன்ற உறுப்பினர் இந்த மண்டலத்தில் தான் இருந்திருக்காரு. கேடிகே தங்கமணி வந்து அன்னைக்கு வந்து மேல வேன்ல உட்காந்துருக்காரு. என் பெரியப்பா என்னுடைய அம்மாவோட அக்காவுடைய கணவர். அவர் கூட கல்யாண சுந்தரம் அவர் உட்காந்துருக்காரு, புரட்சி தலைவர் உட்காந்துருக்காங்க. அந்த 3 பேரும் கவர்னர் மாளிகைக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்காக மனு கொடுக்க சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு இளைஞராக, இப்ப இருக்கிற மாதிரி தான் இருப்பான், கொஞ்சம் 10 கம்மியாக வச்சுக்கேன். அந்த கூட்டத்தில் நான் போய் கத்திருக்கேன், இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான புரட்சி தலைவர் தரங்களை வலுப்படுத்த சென்றவன் தான். அப்ப யாரு மூத்தவன் பார்த்தீங்கன்னா நான் தான். அவரோட தோளோட தோல் நின்று இருக்கிறேன். பார்த்து பரவசமடைந்தால் முன்னே இருந்தால் நீ முன்னே இருந்தால் தொடர்ந்து மேடையில் பாடுறானா, புரட்சி தலைவருக்கு உரிமை கொண்டாட வேண்டும் என்றால் எனக்கு அதிகமான உரிமை.
தீபா ஆயுதரார் அவர்கள் அவங்களும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக சபாநாயகராக இருந்தாங்க. என் மைந்தர் கே.பி. கந்தசாமி அவர்கள் அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். எல்லாரும் அரசியல் குடும்பத்திலிருந்து பாரம்பரியத்தை பார்த்துங்க. இதற்கெல்லாம் மேல் பத்திரிகை உலகத்தில் எங்க அப்பா, அதாவது மறைந்த ராமநாதன் அவர்கள் செய்திகள் வாசிப்பது ராமநாதன் நினைவுகளுக்கு ஆங்கிலேயர்கள் பணிபுரிந்தவர். சாதாரண குடும்பம், இவ்வளவு பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பமாக இருந்தால் கூட எங்கப்பா உழைச்சி சம்பாதிக்கணும், நம்ம அது குடும்பமா இருந்தா கூட நம்ம என்ன சம்பாதிக்கணும் அதுதான் சம்பாதிக்கணும் சொல்லி நல்ல பல கருத்துக்களை, நல்ல பழக்க வழக்கத்தை, உடல் ஆரோக்கியத்தை எப்படி பேணி காக்க சொல்லிக் கொடுத்தவர் தந்தையார். ஆக அந்த ஒரு வந்ததுல இந்த அரசியலை பத்தி பேசும்போது நீங்க அதிகமா அரசியல் பேச அரசியல் பேச பல பேரை பத்தி கருத்து சொல்ல வேண்டி வரும். நீங்க அதுதான் ஆவலா இருக்கீங்க, எழுதலாம் சூடா எதுவுமே சொல்லலையே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க என்ன என்று சொன்னால் இந்த 2021 தேர்தல்ல நான் சொன்னேன் 2020 பெரிய சோதனை சந்தித்து விட்டீர்கள். 2021 எப்படி இருக்குன்னா இவர் ரொம்ப பண கஷ்டங்க. பாருங்க, ஒரு டீ கடை இருந்துச்சு, அந்த தெருவில் 10 டீ கடை வந்துருச்சு. காரணம் எல்லாருமே ஊர் வெளிநாடு போனவங்க ஊருக்கு திரும்பிட்டாங்க, என்ன தொழில் செய்யறது தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க உடனே இந்த தேர்தல் வந்துச்சு பணம் கொடுப்பாங்க என்று மட்டும் தயவு செய்து அது விட்டது. அது உண்மையிலே உங்களுக்கு தேவைகள் இருக்கலாம். அந்த தேவைகளுக்கு உழைப்பு இருக்கும் போது நிச்சயமாக வெற்றி வரும். அவங்க கொடுக்குற அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் இதுக்கு மட்டும் கை நீக்கிறாங்க. தயவு செய்து கேட்க கை நீக்கிறாங்க. அந்த காசு உங்களுக்கு எதுக்கு? உங்களால் உழைக்க முடியும். இதோ முன்னாடி நிக்கிற 60 கீழே விழுந்து கழுத்து உடைஞ்சவதானா நம்பிக்கை இருந்தது இருக்கு, நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஒரு நம்பிக்கை இருந்தது, வெற்றி பெற்றேன். நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக உழைத்தோம் என்றால் வெற்றி பெற முடியும். இங்க வர நிறைய பேர் வட இந்தியாவில் பலரும் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சீர்காழியில் பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு, ஒரு தாயும் மகனும் மறந்துட்டார்கள் என்று சொன்னால் வீட்டில் போட்டு கொள்ளடிச்சு அவங்களே கொலை பண்ணி முடிக்கிறாங்க. ஆக நான் வட இந்தியர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லவில்லை. இந்தியன்ஸ் கேன் வொர்க் எனிவேர் இன் தி கண்ட்ரி, அது சட்டம். ஆனா நாம் நம்முடைய சகோதர இளைஞர்கள் எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல செய்ய கத்துக்கோங்க. நான் பிஎஸ்சி பட்டதாரி, சைக்கிள் போய் பேப்பர் போடணும்னு சொல்லிட்டாங்களா, என்ன கேவலமான வேலை, நான் செய்யறதா இதை போய் அப்படின்னு நினைக்கவே இல்லையே. ஒரு வேலை கிடைச்சிச்சு, வேலை இல்லாம ஒரு வேலை 500 ரூபாய் சம்பளம், ஓகே போயிட்டு அன்னைக்கு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நிக்கிற என்னோட வளர்ச்சியை பாருங்க. அந்த வளர்ச்சிக்கு முதல் காரணம் நீங்க தான். தமிழக மக்கள், ரசிக பெருமக்கள் படத்தை பார்த்து பார்த்து நல்லா இருக்காருன்னு சொல்லி இவங்க நீங்க வெற்றி பெற செய்திருக்கீர்கள். நான் இங்க நினைக்கிறேன். ஆக என்னிடம் உழைப்பு இருந்திருக்கிறது, அந்த உழைப்பின் மீது நம்பிக்கை இருந்திருக்கிறது, நான் வெற்றி பெற்றிருக்கின்றேன். அந்த உழைப்புல சம்பாதிக்கிற 1 ரூபாய் அந்த அதாங்க கூட கொடுக்கும். வேற ஒரு உழைப்புல உங்களுக்கு பணத்தை வாங்கினா உழைப்பு ஒட்டவே ஓட்டாது. குடும்பத்தை 5 ஓட்டுங்க 5000 ரூபாய் வாங்கிட்டு 5000 ரூபாய் இந்த காலகட்டத்தில் என்னங்க 5000 ரூபாய் பண்ணணும் சொல்லுங்க. அதை முதல்ல நீங்க அதை மட்டும் நிறுத்திட்டீங்க வச்சுக்கோங்களேன், நீங்க இருக்கிற தலைகீழாக மாறிடும் ஜனநாயகம் டெமோக்ரஸி ட்ரூ இன் ஆ கண்ட்ரி ஆஃப் தி ஸ்டேட். அதுதான் முக்கியம். முதல்ல அதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய இந்த பயணத்தை நான் சொல்ல விரும்புவது, நீங்களும் தானே பயணிச்சுட்டு இருந்தீங்க, பயணிச்சுட்டு இருந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் என்ன சொல்லுகிறேன், முதல்ல அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, கை நீட்டி வாங்கினா அதோட கேவலமானது எதுவுமே கிடையாது. அங்கதான் நம்ம சீர்குலைந்து போய்விடுகிறாங்க. நீங்க உங்களுக்காக வாங்கினீங்கன்னா நாளை உங்கள் மகன் மகள் உங்களுடைய அடுத்த தலைமுறை சீரழிந்து போகும். காரணம் நீங்க சிந்தித்து செயல்பட்டு இருந்தீர்கள் என்றால், அறிவு ஆர்வ திறமை மக்கள் மீது நம்பிக்கை கொண்டு மக்களை சிறப்பாக பொருளாதார அடிப்படையில் வாழ்வாதார அடிப்படையில் உயர்த்த வேண்டும் என்று எண்ணுகின்ற தலைவனுக்கு நீங்கள் வாக்களித்திருந்தால் அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. அவங்க நாளைக்கு திட்டக்கூடாது, அவங்க பேர பேர் எடுத்து எல்லாருக்கும் நாளைக்கு திட்டக்கூடாது. எங்க அப்பா பாருங்க, எங்க அம்மா பாருங்க, காசு கை நீட்டி வாங்கிட்டு சரியா ஓட்டு போடுறாங்கன்னா என்ன நடந்துச்சு நாட்டில் சிந்திக்க கூடாது. அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், அரசியலில் 1954 முதல் 1963 வரை பெருந்தலைவர் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று சொல்வதற்கு காரணம் அனைவரும் பெருந்தலைவர் ஆட்சி அமைக்கிறாங்க. ஏன் சொல்லுங்க, அவர் போகும்போது கையில் 100 ரூபாய் கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி, அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை பெருந்தலைவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி நீ திரும்பி வராதா என்று சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம். நான் கூட பெரிய பணம் சம்பாதிச்சேன், சினிமாவில் சம்பாதிச்சிருந்தான். நான் என்ன ஊட்டியில் ஒரு வீடு, கொடைக்கானல் வீடு, சுஸ்பேங்க்ல தோட்ட வச்சுட்டு இல்லையே. அந்த திறந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வீடு கொட்டி வந்த வீடு. தென்காசியில் இருந்தாலும் ஒரு விவசாயம் பண்ணாலும் அவன் நிலம் வாங்கி போட்டிருக்கேன். அப்புறம் வெறுந்தரை மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று சொல்லி விருதுநகர்கிட்ட அங்கே போய் வாங்கி நிலம் வாங்கி போட்டிருக்கேன். என்னால் முடிந்ததை செய்திருக்கேன். காரணம்
அங்க கூட நான் வந்து அது 22 கோடியில வந்து நான் கட்டி முடியும். இது வரைக்கும் 6-7 கோடி ரூபாய் செலவழிச்சிட்டேன். இன்னும் செலவழிக்கணும், உழைக்கணும். அந்த உழைப்பு கலை உலகத்துக்கு தான் வரணும். இல்லாட்டி மக்களுக்கு பணம் கொடுக்கணும், உதவி பண்ணணும், வரணும். யாருக்கு நான் கேட்கல, யாரும் ஒரு சில நண்பர்கள் தவிர. ஆனால் அது ஒரு பெரிய திட்டம். சிலர் சொல்றாங்க, ஐயோ எதுக்குங்க, அதான் செலவழிச்சிட்டீங்க, ஒரு கோபுரம் கட்டிடுங்க, அதான் மணிமண்டபம் அப்படின்னு என்ன மனசுல தோணுது. எனக்கு நான் நினைக்கிறதே சாதிக்க வேண்டும். அங்கு நிச்சயமா சொல்றேன், என் உடலிலே உயிர் ஒட்டி கொண்டிருக்கும் கோயில் கொடுக்கும் வரை அதை முடிச்சுதான் நான் இருப்போம். நினைச்சதை சாதிக்கணும். முடியாதது எதுவுமே கிடையாது வாழ்க்கையில. முடியாதுன்னு அவ்வளவுதான். நான் கீழே கொடுத்தோன்னே 6 மாசம் பேசவே இல்லை. அன்னைக்கு வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினைச்சிருந்தானே அவ்வளவுதான். அன்னைக்கு கூட பல பத்திரிகை ஊடகங்கள்லாம் போட்டிருந்தாங்க, சரத்குமாரின் கலைவழக பயணம் முடிந்து விட்டதுன்னு போட்டாங்க. முடியலையே. நான் அதை வந்து விவேகானந்தன் பரமை சொல்றேன், என்னைக்கு உங்களை பார்த்து சிலர் ஏளனம் செய்கிறார்களோ, என்னைக்கு நீ வீழ்ந்தீங்க திருப்பி எந்திரிக்க மாட்டீங்கன்னு சொல்றானோ, வேகமாக எழுந்து விடு. ஏளனத்துக்கு அடிமையாகாதே. ஏன்னா உன்னை பார்த்து சில பேர் பார்ப்பாங்க, நீ பார்த்துருக்கீங்க வாழ்க்கையில பேசி நான் முடிச்சு, நீ வரும்போது நிறைய வருவார், நீ நல்லா அடிக்கலாம், நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு நல்லா திரும்ப வந்துட்டு இருக்கீங்க, உடம்பு சரியா கேட்டோம். நீங்க நல்லா தானே வந்தேன், காலையில பார்த்து தானே வந்தேன், நல்லா தான் இருந்தேன், இன்னும் உடம்பு சரி என்னாச்சு, இந்த பக்கத்தில் இழுத்து திரும்ப இருக்கு, ஐயோ உங்க முதல்ல என்ன போச்சு, உங்களுக்கு உங்க கவனம் பூரா நீங்க பேங்க்ல மேனேஜர் பார்க்கலான்னு இருப்பீங்க, ஏதோ ஒன்று வந்து வீட்டில் மனைவிக்காக வாங்கலான்னு போயிருப்பீங்க, அப்படியே ரிட்டர்ன் ஆயிருப்பீங்க. எங்கே வீட்டு போய் முதல்ல கண்ணாடி பார்ப்பீங்க, என்ன சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு நீங்க நினைச்ச காரியம் கெட்டு போச்சா? இதுதான் நீங்க நடக்கிற வாழ்க்கை. உங்களை வந்து மட்டம் தட்டி கீழே தள்ளணும் நினைக்கிறவங்க அதிகமே இருப்பாங்க. உங்க மேல நம்பிக்கை வைங்க, உழைப்பின் மீது நம்பிக்கை வைங்க. அதுதான் நான் சொல்றேன், இந்த இயக்கத்திலே உங்களுடைய உழைப்பை அதிகரித்தீங்கன்னு சொன்னால் நம் இலக்கை நாம் அடைய முடியும். முடியாது எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த இயக்கம் வந்து 13 ஆண்டுகள் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் 13 ஆண்டு உழைச்சிருக்கோம் சமத்துவ மக்கள் கட்சி. நாம என்ன பண்ணிருக்கோம், ஒரு இயக்கத்துடன் நம்ம நேர பயணிச்சிருக்கோம். நீ சிந்திச்சு பார்க்கணும். இந்த கருத்து மேலும் நான் வலியுறுத்த ஆசைப்படுறேன். 1996ஆம் ஆண்டு அங்கிருந்த ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்தனால் அவர்களுடன் இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். புரட்சி தலைவர் அன்று எதிர்த்து பேசினார்கள் என்று நினைக்கவில்லை. அறிவு ஆற்றல் திறமை இருக்கிறது, நல்லவனாக இருக்கின்றான், மனம் திறந்து பேசுகிறான், சிறந்த கருத்தை பதிவு செய்கிறார் என்று எனக்கு வாய்ப்பு தென்காசியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இவர் நல்லவராக இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க தெரியுங்க. இப்ப கூட நான் நிறைய நண்பர்கள் பார்க்கிறேன், இந்த ஊருக்கு போயிட்டு வந்த குழந்தைய கோயிலுக்கு பல பேர் மாற்றுக் கட்சி சகோதரர்கள், அண்ணன் எங்க வேணா இருக்கிறானே அவங்க இப்படியே நட்பா இருப்பானு. ஓகே, ஆனா எப்படி எங்க கூட வந்து கொஞ்சம் உழைச்சிங்கன்னா நல்லா இருக்கணும். அது உங்க தலைவர்கள் சிந்திச்சு பார்க்கணும், நான் சிந்திச்சு பார்க்க கூடாது. ஆக நம்மளுடைய உழைப்பு என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி பெறுவோம் நம்பிக்கை வரும். எனக்கு வந்து நான் வந்து மகளிர் செயலாளர் சொல்றது போல மற்ற நினைச்ச மாதிரி நாளைக்கு இப்போ நான் முதலமைச்சர் உட்காரணும், அந்த சீட்டு மேலே எனக்கு ஆசை, இதெல்லாம் வந்து உடனடியாக போய் உட்காரணும்னு நினைக்கிறோம். நாங்கள் எனக்கு முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், இது கூட பத்திரிகைகளுக்கு போனால் நல்லா இருக்கும். உங்களே ஒருவரை முதலமைச்சர் ஆக்கி நான் வந்து சந்தோஷப்படுறது எனக்கு முக்கியம். அதுக்கு நீங்க உங்களை வளர்க்கணும். தொகுதி பொறுப்பாளர் போட்டோம், துணை பொறுப்பாளர் போட்டுட்டோம், அவ்வளோதான் போட்டார், நேம் போட்டாரு. நான் எது கூட்டணி வந்துடும், கூட்டணி வந்தோடனே அவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய நீங்களா அதுக்கு வந்து அந்த கூட்டத்தை அந்த ஒரு வட்டத்துக்குள் அடைத்துக் கொண்டிருக்கீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா செயல்பட முடியாது. அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல அந்த தொகுதியில் மேப் வரைபடத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். மொத்தம் எவ்வளவு பூத்து இருக்கும், 210 இருக்கலாம், 230, 250 பூத்து உள்ள சட்டமன்ற தொகுதிகளும் இருக்கிறது. அதுல எவ்வளவு பூத் கமிட்டி போட முடியுதா, நம்ம நிர்வாகிகள் இருக்காங்க, எந்த பகுதியில் நிர்வாகிகள் இல்லை, வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்க அந்த வழக்கறிஞர்கள் போயிட்டு அந்த உடனடியாக அதுக்கு தேவையான 10 ஆளுநர்கள் நாம் எடுத்து பூர்த்தி செய்து அதை ரெடி பண்ணி வைக்க முடியுமா? அப்புறம் அலுவலகம், கட்சி அலுவலகம் வேணுமா, அந்த போட்டி போடும்போது தேர்தல் அலுவலகம் வேணுமா, இதுக்கெல்லாம் எந்த இடம் பார்க்கறது, பர்மிஷன் எப்படி வாங்குறது, எங்க வாங்கினா சிறப்பா இருக்கும், இவ்வளவு வேலைகள் இருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது போயிட்டு நிற்கிறதுனா. அதுக்கு நம்ம தயார் செய்து கொள்ள வேண்டும். அது எதுக்கு தயார் பண்றோம்னா, நீச்சல் கத்துக்கணும்னா தண்ணியில குதிச்சாதான், சைக்கிள் வந்து கத்துக்கணும்னா கீழே விழுந்தாதான் கத்துக்க முடியும். அங்க கத்துக்கின்ற முயற்சி ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன். ஆனா நம்ம வந்து கிட்டத்தட்ட 50-60% நல்ல அறிவு ஆற்றல் திறமை உள்ளவர்கள் தான் சமத்துவ மக்கள் கட்சியில் இருக்கிறார்கள். நேர்மை எல்லாம் இருக்கு. ஆனா உங்களுடைய உழைப்பை அதிகரிக்கும் போது நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் இந்த பகுதிக்கு நான் வரும்போது அதை நீ பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்கு வந்துடும்.
ஆறுபடை வீடு முதல் படை வீடு திருப்பரங்குன்றம்னு பேசிட்டு நல்ல ஒரு புண்ணிய பூமியில் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது 5 ஜூலை 10 நான் பிறந்தது. இன்னைக்கு இங்கே வந்துட்டோம். 5வது மண்டல மீட்டிங் இங்கே வந்திருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு காரணம். இந்த மண்டபத்தை எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம்னா அது ஈஸ்வரன் நினைச்சு வந்தோமா, இல்லை பூமிநாதன் நினைச்சு வந்தோமா, இல்லை நிர்வாகம் நினைச்சு வந்தோமா? இல்லை, இறைவன் சொல்லியிருக்கின்றார். இன்று இந்த மண்டபத்திலே இந்த பத்திரிகை சொல்ல காவல் இந்த மண்டபத்தை இங்கே திருப்பரங்குன்றத்தில் ஒன்று சேர்ந்து தரமாக்குறதுல கேட்கணும் அப்படி இறைவன் சொல்லியிருக்கின்றார். அதெல்லாம் வந்துருவோம். இங்கே அப்படி சொன்னோன்னா நான் நிறைய அதிகமான ஆன்மீகத்தை பேச வேண்டும். அந்த ஆன்மீகம் எனக்கு அதிகமாக தெரியாது. அந்த ஆன்மீக அரசியல் நான் வரல. மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கின்றேன். இந்த மக்கள் சேவையில் நான் வெற்றி பெற வேண்டும், உறுதியாக வெற்றி பெற வேண்டும். அதனால யார் நல்லவர்கள்? போன மேடத்தில் சொன்னேன், அமெரிக்கா மாதிரி இங்கே வந்துடணும். தேர்தல் 10 தலைவர்கள், இன்று இருக்கிற தலைவர்கள் 10 பேர், 15 பேர், 20 பேர் இதே மேடம் பெரிய மேடம் வச்சிருக்கணும். மக்கள் இருக்கணும், பத்திரிகை சகோதரர்கள் எல்லாரும் இருக்கணும். படித்தவர்கள், மாமல்லர்கள் அனைவரும் அவங்களை கேள்வி கேட்கணும். யார் சிறப்பாக பதில் சொல்லி அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள் நம்பிக்கை வருகிறதோ அவங்களை முதலமைச்சர். அந்த லிஸ்ட்ல சரத்குமார் இருக்காங்க, சிந்திச்சு வீட்டில் போய் சிந்திச்சு பாருங்க. ஒரு சீட் எடுத்து போய் போட்டு பாருங்க. அந்த சீட்ல சரத்குமார் ஒருத்தர் இருப்பாங்க. ஏன் இருப்பாங்க சொல்ல மாட்டேன். சொல்லிட்டு நீங்க தினமும் இப்ப அங்கதான் வந்தேன், பத்திரிகை சகோதரருக்கு தான் வந்தேன். தினமும் இன்னிலிருந்து ஒரு 8 கால நியூஸ் எப்ப பாருங்க சரத்குமார் சொல்லி பாருங்க. மக்கள் சரத்குமார் தான் வரணும், முதலமைச்சர் வரப்போறாரு நினைச்சுதான் வராதவரையும் செய்தி போட்டோம். 8 காலம் போட்டோம், செய்தி போட்டோம். வரலன்னோட செய்தி அவருக்கு கேள்வி கேட்கறது இதெல்லாம் பண்றாங்க. அப்ப நாம் the media should not create leaders, the people should create leaders. இப்ப என்ன அர்த்தம்? பத்திரிகை உலகம் ஊடகங்கள் ஒரு தலைவர் சொல்லி ஒரு காட்ட கூடாது, என்ன விளம்பரமா ஆகக்கூடாது. நீங்க நிறைய பேர் களத்துல இருக்காங்க, எல்லாரும் அறிவுள்ளவங்க தான், ஆற்றுள்ளவங்க இருப்பாங்க. அது யார் சிறந்தவர்கள் என்பதுதான் போட்டி, யார் சிறப்பாக செயல்படுவார் என்றுதான் போட்டி. அந்த போட்டியில் அவங்களே ஜட்ஜ் பண்ணிட்டு மக்கள் ஜட்ஜ் பண்ணிட்டுமே. நம்ம ஏன் அதை சொல்றோம்? இந்த 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 படம் தான் சிறந்த படம், இந்த படம் தான் சிறந்த படம், நல்ல சிறந்த படம் இருக்கும், ரிலீஸ் ஆகாம பாக்குறேன். அப்ப நீங்க சொல்றோம் இந்த படத்தை போய் பாருங்க. இதை பார்க்கறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அது சமதள போட்டி கிடையாது. அதனால எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து எல்லாத்தையும் பேசுங்க, எல்லாத்தையும் பழகுங்க. ஏன்னா பத்திரிகை 4வது தூண். நீங்க எழுதுறத மக்கள் உன்னிப்பா கவனிக்கிறாங்க, அதை நம்புறாங்க, நம்பகத்துக்கு படிக்கிறாங்க, தினமும் செய்தி பார்க்கிறாங்க. என்ன சொல்லிருக்கு இந்த பத்திரிகை, இந்த ஊடகத்தில் என்ன சொல்றாங்க அப்படி மக்களுக்கு செய்திகளை எடுத்துக்கிட்டு சேர்ப்பது நீங்கள். நீங்க கொஞ்சம் சரத்குமார் பத்தி எழுதுங்க, தப்பா கூட எழுதுங்க. ஆனா சொல்லுங்க, பத்திரிகை இருக்காரு யார், ரொம்ப நாளா இருக்காரு யாருன்னு தெரிய மாட்டேன்னா மறந்துட்டாங்கல்ல. 1996 வந்தது மறந்துட்டாங்கல்ல. அப்பொழுது உழைத்தது, கலைஞருடன் பயணித்தது, புரட்சி தலைவர் பயணித்தது, யாருக்காக உழைத்திருக்கின்றோம், எப்படி உழைத்திருக்கார், நேர்மையாக உழைத்திருக்காரு சிந்திச்சு பார்த்து உண்மையிலே கடுமையான உழைப்பு. ஒரு நடிகராக இருந்து அரசியல்வாதியாக வந்து ஒரு அரசியலே மற்ற கட்சிகளை அரசியல அமர வைப்பதற்கு உழைத்திருக்கிற ஒரு நபர் தமிழகத்தில் உண்டு என்று சொன்னால் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் கேட்பாங்க. ஏடிஎம் கேட்கணும், டிஎம் கேட்கணும், சரத்குமார் உழைப்பதில் இருந்திருக்கும், என் பங்கல் இருந்திருக்கும். சொல்லி விடைபெறுகிறேன். ஆகவே சிறப்பா உழைங்க, உழைப்புக்கு கிடைக்கின்ற வெற்றி இருக்க ரொம்ப மகிழ்ச்சி தரும். நீ எதுலையும் முயற்சி எடுத்து வெற்றி பெறும் போது அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு சிறந்த மகிழ்ச்சி அமையும். நிச்சயமாக சமத்துவ மக்கள் கட்சிக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை பிறந்து விட்டது. காரணம் நீங்க உழைச்சீங்கன்னா போதும், அதனால நாளைக்கே வந்துடும் சொல்லல. நாம் நிச்சயமாக ஒரு இடத்தை அடைய வேண்டும். அந்த இடத்தை அடைவதற்கு தொடர்ந்து இந்த இயக்கம் இன்று துவங்கி நாளை மூடுகின்ற இயக்கம் அல்ல. இது தொன்று 200 ஆண்டுகளாக இருந்தாலும் சமத்துவ மக்கள் கட்சி இருந்து கொண்டே இருக்கும் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உழைப்பு வேண்டும், உறுதி வேண்டும், நேர்மை வேண்டும், மக்களுக்காக சேவை செய்கின்ற தன்மை வேண்டும். அதனால சொல்வேன், சோசியல் சர்வீஸ் சொன்னா பொதுநலத்துக்கு அடுத்த கட்டம் அரசியல். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோசியல் சர்வீஸ் இஸ் பாலிடிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஆகவே இந்த அரசியல் களத்திலே மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறீர்கள். உங்கள் சேவை நாட்டுக்கு தேவை, மக்களுக்கு தேவை. உங்களின் சேவை நமது எதிர்காலத்துக்கு தேவை. சிறப்பாக உழைக்கிறவர்களெல்லாம் நல்ல இடத்திற்கு, நல்ல இலக்கை நோக்கி பயணிக்க உறுதியாக இருப்பீர்கள் நம்பி உங்களுக்கு விடைபெறுகின்றேன். வருங்காலத்தில் ஜாதி மத மொழிபெயர் மற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்கி நாம் பாடுபடுவோம். சமத்துவம் பேர் வச்சிருக்கோம், எதுக்கு வச்சிருக்கோம்? நம்ம தான் ஒற்றுமையாக இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும். ஒற்றுமையாக எதையும் சாதிக்க முடியாது. ஆக இருக்கிற எல்லாருடைய உடலில் ஓடுகிற ரத்தத்தின் நிறம் சிகப்பு. இறைவனின் படைப்பில் நாம் எல்லாம் ஒன்று என்ற தத்துவத்தை பறைசாற்றுவது சமத்துவம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு இயக்கத்தில் உங்களை ஏற்றிக்கொண்டு இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
அதிகரியுங்கள். வெற்றி கிடைக்கும். உழைப்பு இருந்தால் அந்த உழைப்பை அதிகரிங்கள். வெற்றி நம்மை தேடி வரும் என்று சொல்லி ஜாதி மத மொழிபெயர்மற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்க பாடுபட்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒருவரை இந்த ஆலோசனை கூட்டத்தை சிறப்பாக நடந்த அனைவருக்கும் என் பாதத்திற்கு நன்றியை கூறி விடை